இன்னைக்கு நம்ம ஃபவுண்டர் ஆஃப் டயபலிசம் சீசன் 2 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, லாஸ்ட்டாக நம்ம விவிஷிக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வென்னிங்கோட அந்த பாடி வச்சு யார் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஜின் கிளானோட ஹெட்டு, அப்போ கோசூலான் கிளானோட சேர்ந்த ஒருத்தவர், அவர் யாருன்னு இன்னும் எனக்கு தெரில. அதான் வந்து இந்த ஜாம்பி மேலே ஒரு பவரை போடுறாங்க. அந்த பவரை போட்டோன்னே நம்ம வென்னிங் வந்து பழையபடி ஆயிட்டான். அப்புறம் மனுஷன் மாதிரி நல்லா பேசுகிறான். இவ்வளோ நேரம் மிருக மாதிரி கத்திக்கிட்டு இருந்தவன் இப்போ தான் நார்மலாக இருக்கான். அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். மாஸ்டர் உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இவன் சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம 2 பேரும் பேசி. சரி என்ன ஆச்சு உனக்கு, அந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் உன்னை பிடிச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப, இல்லை எனக்கு சரியாகவே எதுவுமே ஞாபகம் இல்லை. அங்கே இருந்ததுல வந்து அந்த ஜின் கிளானை சேர்ந்த ஹெட்டு, அதாவது நம்ம ஜின்லிங் பையன் இருக்கான அவனோட தாத்தா, அவர் அங்கே இருந்தார். வேற யாரோ இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆமாம் எனக்கும் சரியாக தெரில, அந்த கொசூல் அன்கிளானை சேர்ந்த வேற யாரோ அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேவிசியும் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தெரியும் அந்த ஜின் கிளானை சேர்ந்த ஹெட் இருக்காருல்ல, அவர் அப்பையிலேருந்தே அப்படிதான் இந்த எதிரிங்க டீம் இருந்தாங்களே வென் கிளான் சேர்ந்தவங்க, அவங்கள மாதிரியே ஆகணும் தான் அவனுக்கும் ஆசை. அதனால உன்னை பிடிச்சி ஒன்றை வச்சு ரிசர்ச் பண்ணி உன்ன மாதிரி பெரிய ஒரு ஆர்மியே உருவாக்கணும்னு நினச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கப்பே பார்த்தா இவனுக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. பார்த்தா நம்ம ஜின்லிங் மேலே ஒரு சாபம் இருந்துச்சு தெரியுமா, அதை கூட இவன் எடுத்துருப்பான்னு. அதை எடுத்ததுனால இப்போ என்னாச்சுன்னா இவன் உடம்பு முழுக்க அது பரவ ஆரம்பிச்சிருக்கு. இவன் பார்த்துட்டு இருக்கான், ஐயோ உங்களுக்கு தான் ஆயிரப்போதுன்னு. இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கப்போ என்னாச்சுன்னு தெரில, அப்படியே மயங்கி விழுந்துடுறான் அந்த சாபம் இருக்கிறதுனால. அப்போ வென்னிங் சொல்லிட்டு இருக்கான், இது மாதிரி லஞ்சானால அதை சரி பண்ண முடியும், அவர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கப்ப, ஆமா லஞ்சான் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மயக்கத்துல இருக்கான். அப்படியே 15 வருஷத்துக்கு முன்னாடி கட்டுறாங்க. அங்க பார்த்தா ஒரே கூட்டமா நிக்குது. அங்கதான் நம்ம வேவிஷியை நின்றுட்டு இருக்கான். பார்த்தா ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, அப்பா அப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா குழந்தைய பெற்றுட்டு ஒரு அப்பா இருந்துட்டு அந்த குழந்தைய கீழே போட்டு வச்சிருக்கான், தூக்க கூட மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. யாரான்னு சொல்லிட்டு வந்து நம்ம வேவிஷி எட்டி பார்த்தா உள்ள லஞ்சான் தான். அந்த குழந்தை லஞ்சானை பிடிச்சிக்கிட்டு அப்பா அப்பான்னு அழுதுகிட்டு இருக்கு. இது வந்து வேவிஷி பார்த்துட்டு இருக்கான். அடுத்த சீட்ல கட்டுறாங்க, 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் உட்காந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, இதே மாதிரிலாம் நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப தான் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பாடு வந்துட்டு அப்பதான் வந்து லஞ்சான்னு கேட்குறான். வேவிஷி இன்னும் நீ அந்த டெமானிக் கல்டிவேஷனை தான் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப இவன் பதிலே சொல்ல மாட்டான். இதே மாதிரி அவன் திருப்பி கேட்குறான், சொல்லு இது மாதிரி நீ அந்த தீய வழிகள் தான் இன்னும் யூஸ் பண்ணுறியா, அதை யூஸ் பண்ணாத, உன் பாடிக்கும் சரி உன் மைண்டுக்கும் சரி அதுதான் பிரச்சனை, உன்னோட எனர்ஜியை நிறைய உறிஞ்சிரும், அதோட அந்த ஜாம்பிஸும் அவ்வளோ சீக்கிரம் கண்ட்ரோலுக்கு வராது, அதுங்க வந்து கட்டுப்பாடு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப நம்ம வேவிசி சொல்கிறான், அதெல்லாம் இல்லை எல்லாத்தையுமே என் கண்ட்ரோலில் தான் நான் வச்சுருக்கேன். இங்கே பாரு இந்த மந்திர பேப்பரை கூட கட்டுறான், பாத்தியா எல்லாமே என் கண்ட்ரோலில் இருக்குது, எவ்வளோ அளவுக்கு எனர்ஜியை யூஸ் பண்ணலாம் நான் எனக்கு கரெக்டாக தெரியும்ப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப லஞ்சன் சொல்லிகிட்டு இருக்கான். இருந்தாலும் இது சரியில்லை வேவிஷி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப நம்ம வேவிஷி கேட்குறான், நீனும் அந்த டைகர் ஆம்லெட் வந்து திருப்பி ஒப்படைக்கணும் தான் சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவன் சொல்கிறான், உனக்கே தெரியும் நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லஞ்சான் சொல்கிறான். அப்போ பார்த்தா அந்த மந்திர பேப்பர் எரியுது. ஐயோ ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வரான். அந்த மலைகளுக்கு இடையில தானே இருந்திருப்பாங்க போன எபிசோட்ல, இன்னும் அங்கதான் இருக்கிறாங்க. பார்த்தா அந்த வின்னிங் ஜாம்பி வந்து பிடிச்சி வச்சிருந்தாங்கல்ல, ஆல்ரெடி அவன் அக்ரெசிவா இருந்திருந்தான், அவனை ஒரு கட்டுக்குள்ளதான் வச்சிருக்காங்க. இப்ப அந்த மந்திர கட்டு வந்து உடஞ்சிருச்சு போல, அதனால அங்க இருக்க எல்லாருமே போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அவங்க அக்கா சொல்லிட்டு இருக்கா, ஆனா அவங்க அக்காவே அடிக்கிறப்ப கரெக்டா நம்ம வியூஷி வந்து அவனை பிடிச்சிடறான். பிடிச்சிட்டு கேட்டுட்டு இருக்கான் என்னாச்சுன்னு சொல்லிட்டு. அப்பதான் அக்கா சொல்லிட்டு இருக்காங்க, இது மாதிரி அதுல இருக்க ஒரு மந்திர பேப்பரை தப்பா எடுத்துட்டாங்க, அதனாலதான் இவன் இப்படி ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றப்ப சரின்னு சொல்லிட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தா அவன் கண்ட்ரோலுக்கே வரமாட்டான். அந்த மந்திர பேப்பருங்க எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டுட்டு அவன் வந்து கத்த ஆரம்பிக்கிறான். நம்ம வேவிஷியா ஒரு பெரிய மந்திர கட்டு மாதிரி உருவாகுது. லஞ்சான்னு கேட்கறான், அதை பத்திட்டு இதை பத்தி தான் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா இந்த ஜாம்பி இருக்கான்னா இவன் வந்து பவர் யூஸ் பண்றதுல அந்த மந்திர கட்டே உடஞ்சிருது. ஐயோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம லஞ்சான் வந்து தடுத்து நிக்கிறான் ஜாம்பி வர விடாம. அப்போ நம்ம வேவிஷி என்ன பண்றான், திருப்பி அவனோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அந்த மந்திர கட்டை திருப்பி வர வச்சிடறான். இப்ப ஜாம்பி வந்து பழையபடி ஆயிட்டான். நம்ம வெண்டிங் வந்து இப்பதான் கொஞ்சம் மயங்கி போய் அக்கா யங் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியே இதை பார்த்துட்டு வெளில வந்துட்டு இருக்கான். லஞ்சான் வந்து சொல்லிட்டு இருக்கான், நீ நிச்சயமா சொல்றியா இது எல்லாமே உன் கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு. நிச்சயமா சொல்றேன் எல்லாமே என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அங்க பாக்குறான் இந்த வெண்கிளான சேர்ந்த எல்லாரையுமே வேவிஷி கூட்டிட்டு வந்து இங்கே தானே வச்சிருக்கான் பாதுகாப்பா. அவங்களையும் பார்த்துட்டு நீ இங்கேயே தான் இருக்க போறியா வேவிஷி அப்படின்னு கேட்குறப்ப, ஆமா எனக்கு வேற வழி இல்லையே, என்னை வந்து இந்த டெமானிக் கல்டிவேஷனையோ இல்லை இந்த மக்களையும் விட்டுட்டு வர சொன்னா என்னால முடியாது, நான் இதை பண்ணிதான் ஆகணும், என்னால மட்டும் தான் பண்ணவும் முடியும், எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு, எல்லாத்தையுமே நான் கண்ட்ரோல்ல வச்சிருப்பேன், அதோட யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன ப்ரைஸ் பண்ணாலும் சரி, என்ன பிளேம் பண்ணாலும் சரி, அதை பத்தி நான் கவலைப்பட போறது இல்லை லஞ்சா, நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வேவிசி சொல்றான். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் லஞ்சானாலையும்.
சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, சரி நைட் எடுக்க மாட்டியா, டின்னர் சாப்பிட்டு போகலாமே அப்படின்ற மாதிரி கேட்டால், இல்லை மணி ஆயிட்டு நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, கிளம்புறப்ப என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி கோல்டன் கிராப் டவரில் அடுத்த மாதத்துக்கு ஒரு பெரிய கல்யாணம் வச்சுருக்குறாங்க. இது மாதிரி வேவிஷியோட அக்காவுக்கும் அந்த ஜின்கிளான சேர்ந்த ஹெட்டோட பையன் இருக்கார்ல, போன எபிசோட்ல கூட பார்த்துருப்பான் அந்த பையனை, அவனுக்கு தான் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, இது கேட்டதில் சந்தோஷமா இருக்கு, இந்த செய்தியை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி லஞ்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியே லஞ்சானு கிளம்பி போகிறான். அப்படியே நம்ம விவிசி சுகமாக நின்றுட்டு இருக்கான். ஏன்னா அந்த அக்கா பொண்ணோட கல்யாணத்துக்கு கூட போக முடியல. அப்படியே நின்றுட்டு இருக்கப்ப இவங்க எல்லாரும் வந்து கூப்பிடுறாங்க, வா வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாருமே இவனை ஒரு குடும்பமாக தான் பார்க்குறாங்க. இது நினச்சேன்னா இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு வருஷம் ஆயிடுச்சு. நம்ம வெண்ணிங்கும் விஷயம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. வெண்ணிங் சொல்லிட்டு இருக்கான், ஜின் செஷன் வந்து உங்களை இன்வைட் பண்ணியிருக்காரு, நீங்கள் போய் அங்கே எதுவும் சண்டை போட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டாரான். நான்லாம் சண்டை போட மாட்டேன்டா, இது மாதிரி ஜின்லிங் பிறந்துட்டான் போல, அது 1 மாதம் ஆகிட்டான் அவன் பிறந்து, அதனால தான் இவனை இன்வைட் பண்ணியிருக்காங்க. சரி சொல்லிட்டு இவங்க சந்தோஷமாக வந்துகிட்டு இருக்கப்ப பார்த்தா எதுவும் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான். பார்த்தா பின்னாலேருந்து ஒரு அம்பு வருமா. நம்ம வெண்ணிங் கரெக்டாக பிடிச்சிடறான். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா சுற்றி இந்த ஜின் கிளானை சேர்ந்தவங்க தான் நின்றுட்டு இருக்காங்க. எய்த்தாப்புல பார்த்தா போன எபிசோட்ல கூட ஒருத்தர் வந்து சண்டை போட்டுருப்பாரு தெரியுமா, இது ஜின் கிளானை சேர்ந்தவர், அவர் தான் வந்து திருப்பி நின்றுட்டு இருக்காரு. என்னடா வெய்விசி உன்னை வந்து ஈஸியா உள்ள விட்டுருவோன்னு பாத்தியா, எல்லாத்தையும் மறந்துட்டோன்னு நினைச்சியா அப்படின்ற மாதிரிலாம் கத்திக்கிட்டு இருக்கான். என்னதான் உனக்கு பிரச்சனை, நான் வெளில போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப அவன் சொல்லிட்டு இருக்கான், இங்கே பாரு நீ போட்ட சாபத்தை நீ தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரெஸ்ஸை கட்டுறாரு. அங்கங்க அந்த காயமா இருக்கு. இந்த சாபத்தை பத்தி கூட நம்மளுக்கு போன எபிசோட்ல தெளிவா சொல்லியிருப்பாங்க. அதை தான் இப்ப சொல்றாரு. விவிசி சொல்றான், இந்த மாதிரி சாபம் உனக்கு நான் கொடுக்கவே இல்லையே, நீ சாகணும்னு நான் நினைச்சேன்னா இதை விட கொடூரமா தான் இருக்கும் உனக்கு சாவு, இப்பெல்லாம் நான் உனக்கு ஈஸியா கொடுக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். இவ்வளவு தைரியம் தான் இப்படி பேசுவா, அவனை தாக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி எல்லாரும் அம்பு விட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவன் மேல எப்படி தாக்கிருமா, இவனோட பவர் வந்து சுத்தி அது எல்லாத்தையுமே தடுத்துருது. வெண்ணி வந்து இப்ப ஜாம்பியா மாறிட்டானா, இதுல வேற இவன் வந்து புல்லாங்குழல எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இங்க எந்த பிணமுமே இருக்காதுடா நீ யூஸ் பண்றதுக்கு, எல்லா பிணத்தையும் நாங்க வந்து அப்புறப்படுத்திட்டோம், நீ இப்படி எது பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அவன் சிரிக்கிறான். இது வெண்ணிங்க போதுமே வெயில அடிக்கிறதுக்கு, வெண்ணிங்க சுத்தி சுத்தி எல்லாருமே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் இவனுக்கு கோஸ்ட் ஜெனரல்னு பேர் வந்திருக்கு. இப்படி அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வேவி சொல்றான், இங்க பாருங்கடா, எனக்கு உங்க கூட சண்டை போடுறதுக்கு விருப்பம் இல்லை, நீங்களா இப்ப வழி விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், ஏன்னா இப்ப நான் கொஞ்சம் நல்ல மூட்ல இருக்கேன், ஜில்லிங்க நான் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இவங்க விட மாட்டாங்க. நாங்க அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுருவோம்னு நினைச்சியா, உன்னை இன்வைட் பண்ணதே எதுக்கு, இதுக்குதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்க சுத்தி ஒரே கருப்பு புகையா வர ஆரம்பிக்குது. இந்த டைகர் ஆம்லெட்டை வந்து வேவிஷி வந்து கூடையே தான் வச்சிருப்பான். இது என்ன பண்ணும்னா இந்த கெட்ட எனர்ஜி எல்லாம் உரிய ஆரம்பிக்கும். அது மாதிரிதான் இங்க இருக்க எல்லா கெட்ட எனர்ஜியுமே உரிய ஆரம்பிக்குது. பார்த்தா வேவிஷி வந்து அவன் கண்ட்ரோல்லே இல்லை, அவன் கண்ட்ரோல்ல மீறி போயிட்டு இருக்கான். அவங்க வந்து அந்த குண்டா இருக்க அந்த ஜின் கிளானை சேர்ந்தவர் பேசிட்டு இருக்காரு. என்னடா நினைச்சா அவனை அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவோம்னு நினைச்சேன், அப்புறமெல்லாம் அவர் பாட்டுக்கு லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா. அவரை தூக்கி அடிச்சிடுறான். திருப்பி அவரை தாக்கலான்னு போறப்ப தடுக்கிறது யாருன்னு பார்த்தா அந்த ஜின் சீஷன் தான் வந்துட்டான். அது அக்காவோட ஹஸ்பண்ட் தான். அவனே வந்துட்டான். அவன் வந்துட்டு இந்த அங்கிளை பத்தி திட்டுறான், அந்த ஜின் கிளானை சேர்ந்தவரை, உனக்கு இருக்கு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வேவிச்சிட்டு வந்துட்டு இருக்கான். வேவிச்சி அமைதியாரு, ஏன் இப்படி பண்றேன்னு சொன்னா அவன் சொல்றான், அவங்கள முதல்ல ஸ்வாட கீழே இருக்க சொன்னியா, நீ என்னை கூப்பிட்டதே இதுக்காக தானே, உனக்கு தெரியாத இவங்க இப்படி பிளான் போட்டது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அதெல்லாம் இல்லை வேவிச்சி அமைதியாருன்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா நடந்து வந்துகிட்டு இருக்கான் வேக வேகமா இந்த வேவிச்சியை அமைதிப்படுத்தலான்னு சொல்லிட்டு. இதை வந்து வெண்ணிங் தப்பா புரிஞ்சிட்டான் போல. அவன் அப்படியே ஒரு மாதிரி பாக்குறான். இவன் அப்படியே வேகமா கிட்ட வந்துகிட்டு இருக்கப்ப, கொஞ்சம் அமைதியாடுறா, அவன் கண்ட்ரோல்லே உன்னால வர முடியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல கையை வைக்க தான் வருவான். அதுக்குள்ள பார்த்தா அந்த வெண்ணிங் வந்து நெஞ்சுக்குள்ள கையை விட்டு அவனை கொன்னேட்டான். அவ்வளவுதான். வேவிஷி அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து சுயநினைவுக்கே வரான். வந்துட்டு அந்த டைகர் ஆம்லெட் தான் எடுத்து பாக்குறான். இதுதானே நம்மளோட கண்ட்ரோலை இழக்க வச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஜின் சீஷன் சொல்றான், உனக்காக அக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கா வேவிஷி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செத்து போயிடுறான். இப்படி சோகமா இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சனிக்கிழமை அடுத்த எபிசோட் வந்துடும். பை.